ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிறத கண்டினியூஸாக ஒரு சீரீஸ் மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தோம். அதில் இது வந்துட்டு கிளாஸ் 7. ஓகேங்களா? புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டு செஷனில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் வந்துட்டு டோட்டலாக 6 வீடியோஸ் போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு இது பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேவா? நான் அந்த பிளேலிஸ்ட்டை வந்துட்டு மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். ஓகேவா? கிளிக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இதை பார்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு சங்கத்தமிழ் அவுட் சோர்ஸ் பேட்ச் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்லேருந்து அவுட் சோர்ஸில் கேட்குற மனப்பாட பகுதிகள், அதாவது ஒரு 45 மார்க்குக்கு ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மனப்பாட பகுதிகள் கேட்பாங்க. லைக் இந்த கலைச்சொல்லு, சொற்பொருள், குரில் நெடில் வேறுபாடு, பழமொழி 400, ஓமை தொடர், மரபு தொடர், மருவு, மரபு தமிழ், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அயர் சொல், ஓர் எழுத்து ஒரு மொழி, இந்த மாதிரி இருக்கிற ஒரு 13 மனப்பாட பகுதிகளை வந்துட்டு கம்பைன் பண்ணி நம்ம நடத்தி தர மாதிரி இப்போ 2.0 பேட்ச் போயிட்டு இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்துட்டு ஒரு 5 மந்த்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஸ்கெடியூல் கொடுத்து டெஸ்ட்டு எல்லாமே கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி இது ஸ்டார்ட் ஆகி 2 வீக்ஸாக அவங்க வந்து டெஸ்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. 3rd வீக்கான கண்டென்ட்டும் நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 நாள் ஆஃபர் கொடுத்துருக்குறோம். எப்போ இருந்துன்னா மே 11லேருந்து 16ஆம் தேதி வரையும் டோட்டலாக ஒரு 6 நாள் ஆஃபர் கொடுத்துருக்குறோம். ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா. இப்போ ஆஃபரில் ஜாயின் பண்ணிங்கன்னா 699 வரும். ஓகேவா? இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றன் பால் அதெல்லாம் பார்த்துருந்தோம். பலவின் பால், உடன்பாடு, எதிர்மறை, இது எல்லாமே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பொது தொடர் இலக்கணம். ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சொல் ஒன்றோடு ஒன்று பொருத்தமுறை தொடர்வது தொடர் எனப்படும் அப்படிங்கிறாங்க. வண்டி தொடர் என்றால் ஒன்றுக்கு மேல் வண்டிகள் தொடர்ந்திருக்க வேண்டும். அதுபோல் ஒன்றுக்கு மேல் சொற்கள் தொடர்ந்திருந்தால் தொடர் என்க. அதாவது ஒரே ஒரு சொல் தனியா இல்லாம தொடர்ச்சியா இருந்தா அது பேர் தொடர்ன்னு சொல்றாங்க. தொடர் பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். தொகாநிலை தொடர், தொகைநிலை தொடர். ஓகேவா? தொகாநிலை தொடர்னா என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இரு சொற்கள் இருந்து நடுவில் எச்சொல்லும் பொருள் கொள்ளும் போது மறையாதிருத்தல். அதாவது 2 சொல் இருக்குது. அந்த 2 சொல் வரும்போது நடுவுல எந்த சொல்லும் மறையாம வர்றது, அதான் வந்துட்டு சொல்லும் பொருளும் மறையாம வர்றதை தான் வந்துட்டு தொகாநிலை தொடர்ன்னு சொல்றாங்க. தொகைநிலை தொடர்னா இடையில மறைஞ்சு வரும். ஓகேவா? இது ஷார்ட்கட்டா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகைனா அமௌண்ட் நம்மகிட்ட இருந்தா நம்ம மறைச்சு வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகைனா மறைஞ்சு வரும். ஓகேவா? இந்த தொகாநிலை தொடருக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. கண்ணன் உண்டான் என்னும் இத்தொடரின் நடுவில் ஒன்றும் மறையவில்லை, ஆதலால் இதை தொகாநிலை தொடர் என்கிறோம். இடையில எதுவுமே மறைஞ்சு வராம இருந்துச்சுன்னா அது தொகாநிலை தொடர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இது வந்துட்டு தொகைநிலை தொடருக்கு எக்ஸாம்பிள். துணிக்கட்டு என்னும் இத்தொடரில் துணியை கட்டு என்று பொருள்படுவதால் இங்க ஐங்கிற உருபு வந்துட்டு மறைந்திருக்கிறது, ஆதலால் துணிக்கட்டு என்பதை தொகைநிலை தொடர் என்கிறோம். மறைஞ்சு வந்தாவே இந்த மாதிரி கண்ணன் வந்தான், அதுல பாத்தீங்கன்னா கண்ணன் உண்டான்ங்கிறதுல எதுவுமே இடையில மறைஞ்சு வரல. ஓகேவா? இதுவே நீங்க துணிக்கட்டுல பாத்தீங்கன்னா ஐங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ இது வந்துட்டு தொகைநிலை தொடர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிம்பிளா இங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. தொகாநிலை தொடரில் இரு சொற்களின் நடுவில் ஒன்றும் மறைந்திராது. தொகைநிலை தொடரில் ஏதாவது மறைந்திருக்கும். அதை தான் நான் சொன்னேன். தொகைனாவே அமௌண்ட்னாவே நம்ம மறைச்சு வச்சுப்போம், யாருக்கும் தராம மறைச்சு வச்சுப்போம். நம்மகிட்ட அமௌண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சா யாராவது கேட்பாங்கன்னு சொல்லி மறைச்சு வச்சுப்போம். சிம்பிளா சொல்லியிருந்தேன். ஓகேவா? இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சுருக்கமாக தொகாநிலை தொடரை வெறும் தொடர்னு கூப்பிடுவாங்களாமா. அதே மாதிரி தொகைநிலை தொடரை தொகை என்றும் கூறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தொகாநிலை தொடரை தொடர்னு சொல்லுவாங்க, தொகைநிலை தொடரை தொகைன்னு சொல்லுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் அல்லது தொடர் இப்பதான் மேல பார்த்துருந்தோம். சிம்பிளா தொடர்னு கூப்பிடுவாங்கன்னு. இந்த தொகாநிலை தொடர் பாத்தீங்கன்னா மொத்தம் 9 வகைப்படும். ஓகேவா? இது ஸ்கூல் புக்ல வந்துட்டு தெளிவா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக் சீரிஸ் பார்க்கும்போது அந்த 9 பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 7 தான் கொடுத்துருக்காங்க. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா புக்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 7 கொடுத்துருக்காங்க. அந்த 7 மட்டும் நம்ம இங்க கவர் பண்ணலாம். பேலன்ஸ் இருக்கிற 2 ஸ்கூல் புக் சீரிஸ் பார்க்கும்போது நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எழுவாய் தொடர். எழுவாய் தொடர்னா என்ன சொல்றாங்க? மாதவி பாடினாள். இது வந்துட்டு எக்ஸாம்பிள். ஓகேவா? மாதவி பாடினால்னா இங்க மாதவிங்கிறது எழுவாய். எழுவாய்னாவே என்ன? ஒரு நேமிங் வேர்டை தான் வந்துட்டு நம்ம எழுவாய்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தொடரில் எழுவாய் முன்னே இருக்கிறது, எனவே இது எழுவாய் தொடர்ன்னு சொல்றாங்க. அப்போ எழுவாய் தொடர்னாவே இங்க பாருங்க இப்படி பிரிச்சுக்கோங்க. எழுவாய் தொடர், விழித்தொடர், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா. எழுவாய் தொடர்னா எழுவாய் வந்து பின்னாடி ஏதாவது ஃபாலோ பண்ணி வந்திருக்கணும். இப்போ விழித்தொடர்னா விழினா கூப்பிடுற மாதிரி ஏதாவது சொல் வந்து அதை தொடர்ந்து வேற ஏதாவது சொல் வந்திருக்கணும். அந்த மாதிரி மீனிங். ஓகேவா? மாதவிங்கிறது ஒரு எழுவாயை தொடர்ந்து பாடினால்னு ஒண்ணு வந்திருக்குது. அப்ப எழுவாய் தொடர்ன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க விழித்தொடர். ராமா வா. அப்ப ராமாங்கிறது ஒரு விழி, யாரையாவது கூப்பிடுற மாதிரி இருக்கிற செயலா, அப்ப இதை விழின்னு சொல்லுவோம். இந்த விழி வந்து பின்னாடி தொடர்ந்து வாங்குற ஒரு சொல் வந்திருக்கிறதால ராமா வா அப்படிங்கறது விழித்தொடர்னு சொல்றோம். ஓகே. நெக்ஸ்ட் வினைமுற்று தொடர். வினைமுற்றுனாவே என்ன? வினைமுற்றுனா ஒரு முடிஞ்ச செயல். ஓகேங்களா? முடிஞ்சு போன விஷயம். இப்ப பாடினால் நீங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாடினால் சீதை. பாடினால்னாவே என்ன? பாடி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். அப்போ வினைமுற்று. வினைமுற்று வந்து அதை தொடர்ந்து வேற ஏதாவது வந்திருக்கணும். அது என்ன வேணா இருக்கலாம். ஒரு வினையா இருக்கலாம், பெயரா இருக்கலாம்,
செயலா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு அதை தொடர்ந்து வந்துருந்துச்சுன்னா அதுதான் தொடர்ந்து சொல்லுவாங்க. இப்ப வினைமுற்று இங்க பாத்தீங்கன்னா பாடினாள், பாடினாள்னா என்ன, பாடி முடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அதை தொடர்ந்து ஒரு பெயர் வந்திருக்குது, அப்போ வினைமுற்று தொடர்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க பெயரச்ச தொடர். பெயரச்சத்தை தொடர்ந்து வரக்கூடியது பெயரச்ச தொடர்னு சொல்லுவோம். உதாரணம் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடிய பையன். பாடிய பையன்னா இது பெயரச்ச தொடர்னு சொல்றாங்க. பெயரச்சம் கிளாஸ்லயே நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, அதாவது ஒரு முற்று பெறாத எச்சம் வந்துட்டு பெயரை கொண்டு முடிந்தால், இது முற்று பெறாத எச்சம். பாடியனா அப்படி தொங்கிட்டு இருக்குது, பின்னாடி நம்ம ஏதாவது போட்டாதான் அது கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா, இந்த முற்று பெறாத எச்ச சொல் வந்துட்டு பின்னாடி அதை ஃபாலோ பண்ணி ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சா, இப்ப பையன்கிறது ஒரு பெயர் தானே, அந்த பெயரை கொண்டு முடிஞ்சதால இது பெயரச்சம்ங்கிறோம். இதுவே இந்த இடத்துல வந்து சென்றான் அப்படின்னு ஒரு உதாரணம் இருக்குது. இப்போ வந்துங்கிறது ஒரு முற்று பெறாத வினை, இது வந்துட்டு ஒரு வினையை கொண்டு முடிஞ்சிருக்குது, அப்போ இது வினையச்சம். ஓகேங்களா, இதுதான் இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். அப்போ பாடிய என்னும் பெயரச்சம் முன்னிருப்பதால் இது பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல்னாவே இடைச்சொல் வந்து அதை தொடர்ந்து பின்னாடி இன்னொரு சொல் வந்திருக்கும், அதுதான் இடைச்சொல் தொடர். உதாரணம் பாருங்க, மற்றொன்று. மற்றுங்கிறது இங்க இடைச்சொல். ஓகேவா, மற்றுன்னு வந்து இப்ப மற்றொன்றை எப்படி எழுதுவோம், மற்று கூட்டல் ஒன்றுன்னு எழுதுவோமா, இதைதான் இப்படி பிரிச்சு எழுதுவோம். அப்ப மற்றின் வந்து கூட ஒன்றுன்னு வந்திருக்குது, அப்ப இடைச்சொல்லை தொடர்ந்து வந்ததால இது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர்னாவே உரிச்சொல்கள் நம்ம பார்த்துருந்தோம் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயே. சால, தவ, கூர், களி, நனி, இந்த மாதிரி வரதெல்லாம் பாத்தீங்கன்னா உரிச்சொல் தொடருங்கள்பாங்க. இந்த உரிச்சொல் வந்து அதை தொடர்ந்து ஏதாவது ஒரு சொல் வந்துருந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடரும்போம். இப்ப சாலங்கிறது ஒரு உரிச்சொல், அதை தொடர்ந்து உண்டான் வந்திருக்குது, அப்ப சால உண்டான் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர்னாவே போ போ, வா வா அப்படிங்கிறது மீனிங்கோட வரும். இரட்டை கிளவின்னு ஒண்ணு இருக்குது, அது பாத்தீங்கன்னா மீனிங் இல்லாம இருக்கும். இப்ப சலசல, சலசல, கடகட அப்படின்னு இருக்குதுன்னு வைங்க, இதுக்கெல்லாம் மீனிங் இல்லை. சல சலனா தனியா மீனிங் கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி வரது இரட்டை கிளவி. இங்க இருக்கிறது அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னாவே பாருங்க, போ, இப்போ போ போன்னு சொல்லியிருக்காங்க, போங்கிறது தனியா மீனிங் இருக்குது, இங்க இருந்து போங்கிற மாதிரி மீனிங். அதாவது பொருளோட வரக்கூடியது அடுக்கு தொடர், பொருள் இல்லாம வரக்கூடியது வந்துட்டு உங்களுக்கு இரட்டை கிளவின்னு வரும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா தொகைநிலை தொடர்னு கொடுத்துருக்காங்க. தொகைநிலை தொடர்னாவே நம்ம மேல என்ன பார்த்திருந்தோம், இதை சிம்பிளா தொகைன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னு பார்த்திருந்தோம். அதே மாதிரி தொகைநிலை தொடர்கள் ஒரு சொல் தன்மை உடையன, இவற்றை பிரித்தெழுதுவது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் ரூல் சொல்லியிருக்காங்க, பாத்துக்கோங்க. இதை பிரித்தெழுதுவது தவறு. உதாரணத்துக்கு பாருங்க, செடி கொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இதை வந்துட்டு செடி கொடி இந்த மாதிரி ஒரு கேப் விட்டு நான் எழுதுனேன்னா அது தப்புங்கிற மாதிரி சொல்றாங்க தொகைநிலை தொடருக்கு. நல்லா பாத்துக்கணும். இந்த தொகைநிலை தொடர் பாத்தீங்கன்னா 6 வகைப்படும். என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். உம்மை தொகை, உவமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, வேற்றுமை தொகை, அடுத்து அன்மொழி தொகை. இந்த 6 வகைப்படும். ஓகேங்களா, இந்த 6மே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உம்மை தொகை. உம்மை தொகைனா உம்முங்கிற சவுண்டு. ஓகேங்களா, என்றும் சொல்லு வந்துட்டு மறைந்து வந்திருக்கும். ஏன்னா தொகைனாவே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் டெஃபினிஷன்லயே, தொகைனாவே மறைந்து வரக்கூடியது. அப்போ உம்முங்கிற சொல் மறைந்து வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, செடி கொடின்னு கொடுத்துருக்காங்களா, இப்போ இதை செடியும் கொடியும் அப்படின்னு எழுதலாமா, இந்த உம்முங்கிறது இங்க மறைஞ்சு வந்திருக்குது, அதனால இது தொகைநிலை தொடர். புரியுதுங்களா? வேற எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன், அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பின்னு வைங்க இருக்குதுன்னு வைங்க, அப்போ அண்ணனும் தம்பியும் எழுதலாமா. அதே மாதிரி தாய் சேய் அப்படின்னு இருக்குதுன்னா தாயும் சேயும் எழுதலாமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை உம்மை தொகைக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, அடுத்து பாருங்க உவமை தொகை. உவமை தொகைனாவே இந்த போன்ற, போல அப்படிங்கிற உருபு, போல, போன்ற, இந்த மாதிரி உறுப்புகள் வந்துட்டு மறைஞ்சு வந்திருக்கும். ஏன்னா தொகை தானே பார்க்குறோம், தொகைனாவே மறைஞ்சு வந்திருக்கும். அப்போ ஓமை தொகைனாவே இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, மலைத்தோல். இதுல வந்துட்டு எதோட கம்பேர் பண்ணி சொல்றாங்களோ, இப்போ என் கண் இருக்குன்னு வைங்களேன், இப்போ கயல்விழின்னு ஒரு எக்ஸாம்பிள் இங்க வச்சு சொல்றேன் பாருங்க. கயல்விழி, கயல்விழினா விழி, அவளோட கண் வந்துட்டு கயல் மாதிரி இருக்குது, அதாவது மீன் மாதிரி இருக்குது, மீன் போன்ற விழி உடையவள் இதுக்கு மீனிங். ஓகேங்களா, அப்போ இந்த விழியை வந்துட்டு அந்த மீன் கூட கம்பேர் பண்றாங்க. அப்போ இதுல ஓமைன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கயல்ங்கிறது ஓமை, நம்ம கண்ணை கம்பேர் பண்றாங்களா, இது வந்துட்டு ஓமேயம் சொல்லுவாங்க. ஓமேயம், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல, ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் நடுவுல போல போன்ற அப்படின்னு வந்திருக்கணும், அதாவது மறைஞ்சு வந்திருந்தா அது தொகைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்கேயும் பாருங்க மலைத்தோல். மலைத்தோல்ல மலைங்கிறது ஓமை, தோல் அப்படிங்கிறது ஓமேயம். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, மலைத்தோல்னா அவனோட தோல் வந்துட்டு பாக்குறதுக்கு மலை மாதிரி அவ்வளவு பெருசா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இது ஓமேயம். இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல போல போன்ற அப்படிங்கிற உருவு மறைஞ்சு வந்திருக்குது, அப்போ ஓமை தொகை. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க வினைத்தொகை. வினைத்தொகைனா ஒண்ணுமே இல்லைங்க, 3 காலத்தையும் காட்டும். சிம்பிள், இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 காலம் காட்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். அதாவது இப்ப கடிநாயின்னு கொடுத்துருக்காங்க, இதை வந்துட்டு நம்ம 3 காலத்துக்கு பொருத்தி பார்க்க முடிஞ்சா அது வினைத்தொகை, நம்ம சிம்பிளா டிக் பண்ணிட்டு போயிடலாம். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இது கடித்த நாய், கடிக்கிற நாய், கடிக்கும் நாய், முக்காலத்துக்கும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்துக்கும் இதாகிற வினைமுற்று இதுல வந்திருக்கும், மறைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப கடிநாய்னா கடித்த நாய், கடிக்கிற நாய், கடிக்கும் நாய் நம்மளால பிரிச்சு பார்க்க முடியுது இல்லைங்களா. இன்னொன்னு ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா ஊறுகாய்ன்னு சொல்லுவாங்க. ஊறுகாய்னா என்னது வரும், ஊறும் காய், ஊறுகின்ற காய்,
ஊரிய காய் முக்காலத்துக்கு வருதுங்களா. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினைத்தொகைக்கு வரும். வினைத்தொகைனாவே 3 காலத்தையும் காட்ட வினைமுற்று வந்துட்டு மறைஞ்சு வந்திருக்கும். அடுத்து பாருங்க பண்புத்தொகை. பண்புத்தொகைங்கிறது 2 பிரிவா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஒன்னு நார்மலா இருக்கிற பண்புத்தொகை, இன்னொன்னு இருபெயரொட்டு பண்புத்தொகைன்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பண்புத்தொகைனா என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்சொல். இன்சொல்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்? இனிமையாகிய சொல், இனிமையான சொல் அப்படிங்கிறத இன்சொல்னு சுருக்கி சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ இனிமை அப்படிங்கிற பண்பு இதுல மறைஞ்சு வந்திருக்குது. இன்னொன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா இங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. மை, ஆன, ஆகிய. இப்போ இந்த இன்சொல்ல நம்ம விரிவாக்கம் பண்ணி எழுதும்போது இனிமையாகிய சொல்லுன்னு வருதுங்களா. அப்ப பாருங்க இதுல ஆகிய ஆகிய அப்படிங்கிறது வந்து நமக்கு மறைஞ்சு வந்திருக்குது. அப்ப இதை பண்பு தொகைன்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? பண்பு சொல்லும் பெயர் சொல்லும் மாறுதல் அடைந்து வரதை தான் வந்துட்டு பண்பு தொகைன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. பைந்தமிழ், கருங்கடல், இந்த மாதிரி நிறத்தை குறிக்கக்கூடியது, பண்பை குறிக்கக்கூடியது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா பண்பு தொகையில தான் வரும். பைந்தமிழ்னா பசுமை, பசுமையாகிய தமிழ், பசுமையான தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா. அப்ப ஆனங்கிறது மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ பைந்தமிழ்ங்கிறது உங்களுக்கு ஒரு பண்பு தொகை. கருங்கடல்னா கருமை, கருமையான கடல், ஆனங்கிறது மறைஞ்சு வந்திருக்குது. அப்போ கருங்கடல்ங்கிறது ஒரு பண்பு தொகை. இந்த வட்டம், சதுரம், கருமை, நீளம், உயரம், குட்டை, இந்த மாதிரி பண்புகளை சொல்லக்கூடியது, ஒருத்தருடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரி வரது வந்துட்டு பண்பு தொகைன்னு சொல்லி சொல்லுவோம். இன்னும் நம்ம ஸ்கூல் புக்ல பார்க்கும்போது அதுல இருக்கிற எக்ஸாம்பிளும் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகைன்னா என்னன்னா 2 பெயர் இருக்கும். இப்ப பாருங்க பலாமரம் சொல்லி சொல்றாங்க. இவங்க சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். பலாமரம் சொல்லி சொல்றாங்களா. பலா அப்படின்னாலும் அது ஒரு மரம் தான். ஓகேங்களா? ஆனா சிறப்பான மரம். பலாங்கிற ஒரு தனிப்பட்ட மரத்தை குறிக்கக்கூடியதால இது சிறப்பு பெயர்னு சொல்லி சொல்றாங்க. பலாங்கிறது சிறப்பு பெயர், மரம் அப்படிங்கிறது பொது பெயர். ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் காமனா மரம் சொல்லுவோம். அந்த மரத்துல எதுன்னு பாக்குறோம். இப்ப மாவா, பலாவா, வாழையா, இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மரம் எதுன்னு தனிப்பட்டு தெரியறதால அதை சிறப்பு பெயர்னு சொல்லி சொல்றோம். அப்போ பலாங்கிறது ஒரு சிறப்பு பெயர், மரம்ங்கிறது பொது பெயர். ஓகேங்களா? இந்த மாதிரி 2மே வரும். சிறப்பு பெயரும் வரும், பொது பெயரும் வந்துருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைன்னா என்ன சொல்றாங்க? இதிலும் 2 பிரிவுகள் உண்டு. ஒன்று வந்துட்டு வேற்றுமை உருவு மட்டும் மறைந்து வந்து நிற்பது. இன்னும் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. துணி கட்டுன்னு மேல பார்த்தோம். துணி கட்டுனா என்ன? துணியை கட்டு. துணியை கட்டுனா 2ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா நம்ம பார்த்திருப்போம் ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஓகேங்களா? இதெல்லாம் வேற்றுமை உறுப்புகள்னு பார்த்திருந்தோம். முதலாவதுக்கும் 8ஆவதுக்கும் வேற்றுமை உறுப்பு கிடையாது. மீதி இருக்கிறது எல்லாத்துக்குமே வேற்றுமை உறுப்புகள் உண்டு. ஓகேங்களா? அப்ப ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உறுப்பு. 2ஆம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதால 2ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்லி சொல்றாங்க துணிக்கட்டை. ஓகேங்களா? வெறும் வேற்றுமை தொகை பார்த்துட்டோம். வேற்றுமை தொகையிலே வந்துட்டு உறுப்பும் பயனும் உடன்தொகை தொகைன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னன்னா இப்ப பாருங்க, இங்க பாருங்களேன் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2மே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா யானைப்பாகன். ஓகேங்களா? இதுவும் வேற்றுமை தொகை தான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா எலாபரேட் பண்ணி இதை எழுதுங்க. யானைப்பாகன்னா என்ன? யானையை ஓட்டும் பாகன், அதாவது பயன் வருது இதுல. யானையை ஓட்டிட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு பயன் வந்துட்டு அந்த பாகனை குறிக்குது. அப்ப அந்த பயனும் உடன்தொகை தொகைன்னு எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க. இப்ப யானையை ஓட்டும் பாகன் வந்திருக்குதுங்களா. இந்த ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உறுப்பு. புரியுதுங்களா? இங்க பாத்துருந்தோம் இல்லையா, 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்துட்டு நம்மளுக்கு ஐ. அப்ப யானையே ஐனா 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்துடும். ஓட்டும் பாகன் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு உறுப்பும் பயனும் உடன்தொகை தொகைன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் மரப்பெட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. 2வது எக்ஸாம்பிள் மரப்பெட்டினா என்ன? மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி. புரியுதுங்களா? அப்ப ஆள், ஆளுங்கிறது 3ஆம் வேற்றுமை உறுப்பு. 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொகை தொகை. இந்த மரத்தால செய்யப்பட்ட பெட்டிங்கிறதுனால இந்த பெட்டிங்கிறது மரத்தை கொண்டு உருவானதுன்னு நமக்கு தெரியுது. புரியுதுங்களா? அந்த மரத்தால நமக்கு ஒரு பயன் கிடைக்குது. அதே மாதிரிதான் யானை பாகன்னா அந்த பாகன் வந்துட்டு யானையை கொண்டு ஒரு பயன் அடைகிறாரு. என்ன பண்றாரு? அது மேல ஏறி வந்து எங்கேயோ போறாரு. அதே மாதிரிதான் இந்த பெட்டிங்கிறதும். பெட்டிங்கிறது அந்த மரத்தை கொண்டு ஒரு பயன் அடையுது, ஒரு முழு வடிவம் பெறுது. அதனாலதான் இது வந்துட்டு உருபும் பயனும் உடன்தொகை தொகைன்னு வருது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அன்மொழி தொகை. அன்மொழி தொகைனா அல் குட்டல் மொழி குட்டல் தொகை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்க. பொற்றோடி வந்தால் அப்படின்னு இருக்குது. அப்போ பொற்றோடி வந்தால்னா இதை நம்ம எலாபரேட் பண்ணி எழுதணும்னு வைங்களேன். பொன்னாலான தொடி. தொடி அப்படின்னா வளையல். புரியுதுங்களா? பொற்றோடிய பொன் குட்டல் தொடின்னு பிரிக்கலாம். அப்ப தொடினா வந்துட்டு வளையல். அப்போ பொன்னாலான வளையலை அணிந்தவள் வந்துட்டு அங்க நடந்து வரா அப்படிங்கிற மாதிரி மீனிங். இவ்வளோ விஷயங்கள் இங்க மறைஞ்சிருக்குது. அதே மாதிரி பாருங்க முறுக்கு மீசை சிரித்தார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? முறுக்கு மீசை சிரித்தார்னா முறுக்கு மீசையே வந்துட்டு அந்த முடியே சிரிக்கல. புரியுதுங்களா? முறுக்கு மீசையை வச்சிருக்கிற அந்த நபர் சிரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு மீனிங் மாறி வருது. அதுதான் வந்துட்டு அல்மொழி தொகை, அதாவது அன்மொழி தொகைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது நம்ம படிச்சதுனால, நமக்கு தொடரும் தொகையும் படிச்சதுனால நமக்கு என்ன யூஸ் நீங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம சந்திப்பிழை இல்லாம எழுதலாம். எழுவாய் தொடர், பெயரச்ச தொடர், வினைமுற்று தொடர், அடுக்கு தொடர் இவற்றிலும் வினைத்தொகை, உண்மை தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை இவற்றிலும் வல்லெழுத்து மிகாது. இது வல்லினம் மிகும் மிகாதுல நம்ம பார்க்கலாம். தொடரும் தொகையும் படிச்சிட்டோம்னா நம்ம எழுத்து பிழை சந்திப்பிழை இல்லாம எழுதலாம். அதுதான் இதோட மீனிங். புரியுதுங்களா? அடுத்து இது ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம இந்த கிளாஸ்ல பார்த்து முடிச்சிடலாம். ஐம்பால் மூவிடங்களுக்கும் வரும் பொது சொற்கள்.
வேறு, இல்லை, உண்டு. இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஐம்பால், அதாவது ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால், அந்த இதுக்கெல்லாம் வரும். அதே மாதிரி மூவிடங்கள்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை, இது எல்லாத்துக்குமே காமனாக வரக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, நான் வேறு, நாம் வேறு, நாங்கள் வேறு, நீ வேறு, நீங்கள் வேறு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது காமனாக தான் வரும். அதே மாதிரி நீங்கள் இல்லை, உண்டு வச்சும் இங்கே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து உயர்திணை 3 பால்களுக்கும் பொதுவாக வரக்கூடியது. யார் என்னும் வினா சொல் உயர்திணை 3 பால்களுக்கும் வரும். அவன் யார், அவள் யார், அவர் யார். புரியுதுங்களா? உயர்திணைனா என்ன? உயிர் உள்ளவைகளுக்கு சொல்லக்கூடியது. அப்போ அவன் யார், அவள் யார், அவர் யார், இதுக்கா மூணுக்குமே காமனாக வரக்கூடியது யாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி குறிப்பு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, இங்கே வந்தது யார் என்று எழுதுவது தவறு. வந்தவர் யாருன்னு தான் சொல்லணும். அதாவது உயர்திணை அக்ரிணைக்கு யாருன்னு வராது. வந்தது அப்படின்னாவே நம்ம அக்ரிணையை குறிக்கிறது. அது இது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது அக்ரிணையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அக்ரிணைக்கு வந்துட்டு நம்ம யாருன்னு போட்டு எழுதுவது வந்துட்டு தவறுன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க இந்த கண்டிஷனை. அப்போ இங்கே வந்தவர் யாருன்னு தான் நம்ம எழுதணும். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, வேண்டும் என்பதற்கு எதிர்மறை வேண்டா, அதாவது இம்மில்லாம வரும். அதுதான் கரெக்டு. ஏன்னா திருக்குறள்லயே வந்திருக்குது, அறத்தாறு இது வேணா வேண்டா அப்படின்னு திருக்குறள்லயே வந்திருக்கிற மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் காட்டி சொல்றாங்க. ஆனா இந்த காலத்துல வந்துட்டு வேண்டாம் நம்ம பயன்படுத்துறோம். அதை வந்துட்டு நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது, தவறில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றாங்க. புரியுதுங்களா? இதோட நம்ம டோட்டலா வந்துட்டு இன்னைக்கான செஷன் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஒரு டைம் நம்ம டக்கு டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடலாம். பொது தொடர் இலக்கணம்ல நம்ம பார்த்தோம். தொடர்னாவே 2 வகைப்படும். தொகாநிலை தொடர், தொகைநிலை தொடர். தொகா அப்படின்னாவே மறையாம வெளிப்படையா வருது. தொகை நிலைனாவே அந்த 2 சொற்களுக்கும் இடையில ஏதாவது ஒண்ணு மறைஞ்சு வந்திருக்கும். அதே மாதிரி தொகாநிலை தொடர தொடரணும், தொகைநிலை தொடர தொகைனும் அழைப்பாங்க. தொகாநிலை தொடர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வகைப்படும். இங்க 7 தான் கொடுத்துருக்காங்க. அந்த மீதி 2 வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்ல பார்க்கும்போது பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் எழுவாய் தொடர், எழுவாயை தொடர்ந்து வரக்கூடிய, எழுவாயை தொடர்ந்து ஏதோ ஒன்று வந்திருக்கும். அது பெயரா இருக்கலாம், வினாவா இருக்கலாம், விடையா இருக்கலாம், ஏதோ ஒன்று வந்திருக்கும். எழுவாய்ங்கிறது என்ன? பெயரை குறிக்கக்கூடியதா? மாதவி பாடினாள். மாதவிங்கிறது எழுவாய். எழுவாயை தொடர்ந்து ஒரு வினை வந்திருக்குது. இது வந்துட்டு எழுவாய் தொடர். விழித்தொடர்னா கூப்பிடுற மாதிரி இருக்கும். இப்போ ராமா வா அப்படிங்கிறதுல ராமா அப்படிங்கிறது விழிக்கக்கூடியது. தொடர் அப்படிங்கிறது அதை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருக்குது. வினை முற்றுனா வினை முடிஞ்சு அதை தொடர்ந்து வந்திருக்கும். பாடினாள் அப்படிங்கிறது வினை முடிஞ்சிருச்சு, பாடி முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங். அதை தொடர்ந்து சீதைங்கிற ஒரு பெயர் வந்திருக்குது. அப்போ வினை முற்று தொடர். நெக்ஸ்ட் பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர்னா நம்ம அந்த எச்சம் அந்த இதுலயே பார்த்துருந்தோம். அதாவது முடியாம தொங்கிட்டு இருக்கிறது அந்த எச்சம் சொல்லுவோம். முற்று பெறாத ஒரு எச்சம் வந்துட்டு பெயரை கொண்டு முடிந்தால் பெயரச்சம் சொல்லுவோம். இப்போ பையன்கிறது பெயர், இந்த பாடிய வந்த அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எச்சம். புரியுதுங்களா? அது பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். வினையச்சம்க்கு எக்ஸாம்பிள் பாருங்க, வந்து சென்றான். பெயரெச்சம் வந்துட்டு பாடிய பையன். அப்போ இது வந்துட்டு பெயரெச்ச தொடர். நெக்ஸ்ட் இடைச்சொல் தொடர். இடைச்சொல்னாவே இங்க மற்றொன்றுன்னு கொடுத்துருக்காங்க. மற்ற கூட்டல் ஒன்றுன்னு இதை பிரிச்சு எழுதுவோமா? அப்போ இங்க மற்றுங்கிறத தொடர்ந்து ஒன்றுன்னு வந்திருக்கு. அப்போ இது வந்துட்டு இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல்கள் என்னென்ன? சால, தவ, கூர், களி, நனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உரிச்சொற்கள்னு பார்த்துருந்தோம். இதை தொடர்ந்து ஏதோ ஒன்று வந்துருந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடர்னு சொல்லுவாங்க. இங்க சால உண்டான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா அடுக்கடுக்கா 2 டைம் வந்திருக்கும். அதுக்கு வந்துட்டு தனித்தனியா பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு மீனிங் இருக்கும். இப்போ போன்னு சொன்னா அதுக்கு மீனிங் இருக்கும். இதுவே ரெட்டை கிழவினா சலசல கடகடன்னு வந்திருக்கும். சல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீனிங் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா தொகைநிலை தொடர். தொகை வந்துட்டு மொத்தம் 6 வகைப்படும். இதை வந்துட்டு தொகைன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. தொகைநிலை தொடர சுருக்கமா தொகைன்னு சொல்லுவாங்க. தொகாநிலை தொடர தொடர்ன்னு சொல்லுவாங்க. இது 6 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உண்மை தொகை. உண்மைனா உண்மை மறைஞ்சு வந்திருக்கும். இப்ப செடி கொடி, செடியும் கொடியும், தாய் செய், தாயும் செய்யும், இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். உவமை தொகை. உவமை தொகைனாவே இப்போ வந்துட்டு இங்க மலை தோல்னு இருக்குதா, இதுக்கு என்ன மீனிங்னா அவனுடைய தோல் வந்துட்டு மலை மாதிரி இருக்குது. அப்ப இதுல ஓமை பாத்தீங்கன்னா மலை, தோல் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓமேயம். இந்த 2த்துக்கும் நடுவுல போல, போன்ற அப்படிங்கிற ஓமை உறுப்புகள் வந்துட்டு மறைஞ்சு வந்திருக்கும் அப்படிங்கிறது பொருள். அடுத்து பாத்தீங்கன்னா வினைத்தொகை. வினைத்தொகைனாவே நான் சிம்பிளா என்ன சொல்லியிருந்தேன், 3 காலத்தையும் காட்டும். இப்போ ஊறுகாய், ஊறும் காய், ஊறுகின்ற காய், ஊறிய காய். இந்த முக்காலத்துக்கும், அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இந்த மூணுத்துக்கும் காமனா வந்திருக்கும். புரியுதுங்களா? மறைஞ்சு வந்ததுனால இது தொகைன்னு சொல்றாங்க. அடுத்து பண்பு தொகை. பண்பு தொகை பாத்தீங்கன்னா 2ஆ வரும். ஒன்னு நார்மலா வர பண்பு தொகை, இன்னொன்னு இருபெயரொட்டு பண்பு தொகை. பண்புல என்ன வரும்? உயரமா இருக்கிறான், குள்ளமா இருக்கிறான், ஒரு பொருள் வந்துட்டு சதுரமா இருக்கு, கருமையா இருக்கு, வெண்மையா இருக்கு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா அதோட பண்புகளை குறிக்கக்கூடியது. புரியுதுங்களா? அது போக இந்த மை, ஆகிய, ஆன, இந்த மாதிரியான சொற்கள் வந்துட்டு அந்த இதை வந்துட்டு விரிவாக்கம் பண்ணி எழுதும் போது வந்துட்டு மறைஞ்சு வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இன்சொல். இன்சொல்ல நீங்க விரிவாக்கம் பண்ணி எழுதுங்க, இனிமையான சொல் அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப ஆனங்கிறது மறைஞ்சு வந்திருக்குது. இது வந்துட்டு ஒரு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். இப்போ பைந்தமிழ் பார்க்குறோம். பைந்தமிழ் அப்படிங்கிறது பசுமையான தமிழை குறிக்கக்கூடியது. அப்போ ஆனங்கிறது மறைந்து வந்திருக்கிறதுனால இது வந்துட்டு பண்பு தொகை. கருங்கடலும் அதே மாதிரி தான், கருமையான கடல். இந்த கருமை, வெண்மை, இந்த மாதிரி எல்லாம் வந்தாவே, அந்த நிறம், அதோடைய உயரம், காலம், இதெல்லாம் குறிக்கிற மாதிரி வந்தாவே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்பு தொகையில தான் வரும். அதே மாதிரி இருபெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்றாங்க. இது வந்துட்டு சிறப்பு பெயரும் இருக்கும், பொது பெயரும் இருக்கும், 2மே கலந்து வரக்கூடியதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை. உதாரணத்துக்கு பலாமரம் கொடுத்துருந்தாங்க. மரம் அப்படிங்கிறது பொது பெயர், எல்லாமே காமனா மரம் சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த மரத்துல என்னன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றது, இப்ப மாவா, மாமரமா, பலாமரமா, வாழை மரமா அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்றது சிறப்பு பெயர்.
அப்ப பலாங்கிறது இங்க சிறப்பு பெயர், மரம் அப்படிங்கிறது பொது பெயர். இது ரெண்டுமே வரது இருபெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்புகள் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? மொத்தம் வந்துட்டு 8 வேற்றுமை இருக்குது. அதுல வந்துட்டு முதலாவதுக்கு 8வதுக்கும் கிடையாது. மீதி இருக்கிற 6 ஐ, ஆள், கோயின், அது, கண், இதுதான் அதோடைய வேற்றுமை உறுப்புகள்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதுல வந்துட்டு இந்த 6மே வந்துட்டு மறைஞ்சு வந்திருக்கும். அதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் துணி கட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப துணியை கட்டுன்னு நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதும்போது நமக்கு வந்துட்டு ஐங்கிறது மறைஞ்சு வந்திருக்குது இல்லைங்களா? அப்போ இது வந்துட்டு 2ஆம் வேற்றுமை தொகை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இது 2 டைப்பா இருக்குது. இன்னொன்று என்னன்னா வேற்றுமை தொகை இப்போ பார்த்துட்டோம். வேற்றுமை தொகையில உருபும் பயனும் உடன்தொகை தொகைன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மரப்பெட்டின்னு சொல்லியிருக்காங்க. மரப்பெட்டினா மரத்தால செய்யப்பட்ட பெட்டி, புரியுதுங்களா? அந்த பெட்டிங்கிறது அந்த மரம்ங்கிற அந்த பொருளால இன்டர்லிங்க் ஆயிருக்குது. அதனால அதுக்கு ஒரு பயன் கிடைக்குது. இப்போ யானை பாகன் பாருங்க. இந்த பாகன் வந்துட்டு யானையால ஒரு பயன் பெறாரு. என்ன பண்றாரு? ஒன்னு அதை ஓட்டிட்டு போறாரு, ஏதோ ஒன்று பண்றாரு, யானையால ஒரு பயனை அடையிறாரு, புரியுதுங்களா? அப்ப யானையை ஓட்டும் பாகன் அப்படின்னா 2ஆம் உருவும் பயனும் உடன்தொகை தொகை. ஏன்னா ஐங்கிறது மறைஞ்சு வந்திருக்குது, புரியுதுங்களா? அதே மாதிரி மரப்பெட்டிங்கிறத மரத்தால் செய்யப்பட்ட பெட்டின்னு சொல்லலாமா? அப்ப ஆளுங்கிறது 3ஆம் வேற்றுமை உருவு. அப்ப 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொகை தொகைன்னு வந்துடும். அடுத்து என்ன பார்த்திருந்தோம்? அன்மொழி தொகைங்கிற மாதிரி பார்த்திருந்தோம். இதை வந்துட்டு அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொற்றோடி வந்தால். பொற்றோடினா பொண்ணுனா இதை எப்படி எழுதுவோம்? பொற்றோடிங்கிறத பொன் கூட்டல் தொடின்னு பிரிக்கலாம், புரியுதுங்களா? தொடினா வளையல்னு வந்துடும், பொண்ணுனா தங்கத்தால் ஆனது. அப்போ தங்கத்தாலான வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்படிங்கிறது இதுக்கு மீனிங். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, முறுக்கு மீசை சிரித்தார்னு இருக்குது. இப்போ முறுக்கு மீசை, அந்த மீசையே சிரிக்கல, முறுக்கு மீசை வித்திருக்கிற அந்த நபர் வந்துட்டு சிரிக்கிறார். அதுதான் வந்துட்டு அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம படிக்கிறது மூலமா, தொடரும் தொகை நம்ம படிக்கிறது மூலமா நம்மளால சந்திப்பிழை இல்லாமல் எழுத முடியும்னு சொல்றாங்க. அதுதான் இதோட பயன், புரியுதுங்களா? அடுத்து ஐம்பால் மூவிடங்களுக்கு பொதுவாக வரக்கூடியது பாத்தீங்கன்னா வேறு, இல்லை, உண்டு, இந்த 3 சொற்களை சொல்றாங்க. நான் வேறு, நாம் வேறு, நாங்கள் வேறு, நீ வேறு, அவை வேறு, இது எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்கன்னா இல்லை, உண்டு, அல்ல, இதையெல்லாம் இங்க இந்த இடத்துல பொருத்தி பாருங்கன்னு சொல்றாங்க. அடுத்து உயர்திணை. உயர்திணை 3 பால்களுக்கும் வரும் பொது சொல் பாத்தீங்கன்னா யார்? உயர்திணைக்கு தான் வரும். இங்க பாத்தீங்கன்னா அக்ரிணை வருது. அக்ரிணைனா என்ன? வந்தது, போனது, வந்த நாய். இப்ப நாய் அந்த மாதிரி பொருட்களை குறிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிணைன்னு சொல்லுவோம். அப்ப இங்கே வந்தது யாருன்னு கேட்கறது நம்ம தப்பு. இங்கே வந்தவர் யாருன்னு தான் கேட்கணும். ஏன் அப்படின்னா உயர்திணைக்கு தான் யாருங்கிறது காமனா வரும், அக்ரிணைக்கு நமக்கு சொல்லல. அதே மாதிரி என்ன சொல்றாங்க? வேண்டும். வேண்டும் என்பதற்கு எதிர்மறையான சொல் பாத்தீங்கன்னா வேண்டா, அதாவது இம்மில்லாம எழுதுறது. அதுதான் வந்துட்டு கரெக்ட்னு சொல்றாங்க. திருக்குறள்லயே அதே மாதிரி இருக்குன்னு தான் சான்று இங்க காட்டுறாங்க. அறத்தாறு இது வேணா வேண்டாம் அப்படின்னு தான் திருக்குறள் நமக்கு சொல்லுது. ஆனா வேண்டாம்னு நம்ம பயன்படுத்தலாம், அது தவறில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதை ஒரு டைம் ஃபுல்லாமே ரிவிஷனும் கொடுத்துட்டோம். சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இந்த கிராமரை வந்துட்டு முடிச்சு கொடுக்குறதா நம்ம சொல்லியிருந்தோம், சோர்ஸ் புக் அடிப்படையிலும் ஸ்கூல் புக் அடிப்படையிலும். அதன் வரிசையில் இப்போ வந்துட்டு நல்ல தமிழ் எழுத வேண்டியமா வந்துட்டு கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறோம். இது முடிஞ்ச உடனே அடுத்து வேற இருக்கிற இன்னொரு சோர்ஸ் புக்கு எடுப்போம், அதே மாதிரி ஸ்கூல் புக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போம். இதுக்கான டெஸ்ட்டை வந்துட்டு நம்ம ஃப்ரீயாகவும் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்களா? இதுக்கான அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு அப்கமிங் வீக்ஸில் வரும். கிளாஸஸ் எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கருத்தை வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ.